சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழும் சிபியும் வர்ஷினியை எப்படியாவது பிரபு கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் எந்த ஆதாரத்தையும் பிரபு இல்லாத மாதிரி பண்ணவோ கடைசியில் பார்த்தோம்னா தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் பிரபு எப்படியாவது தாலி கட்ட விடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு சிபி பார்த்தோம்னா குறிஞ்சநாதனை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு பதில் குறிஞ்சநாதனை இழுத்துட்டு வந்துதான் சொல்லணும். அந்த மாதிரிக்கு சிபி ஆக்ரோஷமா இழுத்துட்டு வரவும் இதை பார்த்ததுமே பிரபு அப்படியே ஆவேசமடைகிறாங்க. ஆனால் அது வெளிப்படையா காட்டிக்காம அவங்க இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி குறிஞ்சநாதன் பண்ண ஒவ்வொரு தப்பையும் சொல்லி சொல்லி குறிஞ்சநாதனை போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஒரு கட்டத்துல அடி இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கவும் உடனே பிரபு டே சிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு வராங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை இப்படி கை நீட்டி நீ அடிச்சுக்கிட்டு இருப்பாட அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே அவங்க சிபியும் தமிழும் அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பிரபு உண்மையிலேயே அவங்க அப்பா கூட தான் இருக்கிறான், அவங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான்னு எல்லாத்தையும் வெளிப்படையா கொண்டுட்டு வரணும், அவனுடைய எமோஷனலா வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் சிபியும் தமிழும் இந்த மாதிரி ஒரு பிளான பண்ணவும் அந்த பிளான்ல அவங்க 2 ரோன் பார்த்தோம்னா அவங்க நினைச்ச மாதிரிக்கு ஜெயிச்சு கட்டியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது சிபி உடனே பிரபு கிட்ட சொல்றாங்க, பாத்தியா பிரபு, உங்க அப்பாவை இப்படி 2 அடி அடிச்சதுமே உனக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்தது, நீ தான் உங்க அப்பாவே உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, சொல்ல போனாக்கே எங்க அப்பா மட்டும் என் முன்னாடி நின்னாக்கி நானே அவர் இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, இந்த அளவுக்கு கோவம் இருக்கப்பட்டவன் நான் ஒரு 2 அடி அடிச்சதும் உனக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்கவும் உடனே பிரபுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்ப தமிழ் சொல்றாங்க, நாங்களும் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு நிரூபிச்சோம், ஆனா நீ எல்லா ஆதாரத்தையும் இல்லாம பண்ணிட்ட, ஆனா இப்ப பாத்தியா உன்னை எப்படி நாங்க லாக் பண்ணணும்னு, அதாவது உன்னுடைய பாசத்தை வச்சே லாக் பண்ணிட்டோம், இப்ப தெரிஞ்சிச்சா வர்ஷினி உனக்கு இவனை பத்தின உண்மை அப்படிங்கவும் இது கேட்டதுமே வர்ஷினி அப்படியே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கவும் அடுத்ததான் சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு எல்லா ஆதாரத்தையும் நீ ஏதோ ஒரு காரணத்தினாலையும் எப்படியும் நீ எல்லாத்தையும் இல்லாம பண்ணிருக்கலாம், ஆனா உங்க அப்பாவை ஒருத்தன் அடிக்கான்னு சொன்னாக்கி கண்டிப்பா உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதை வச்சுதான் உன்னை லாக் பண்ணணும், இப்ப இதுக்கு நீ என்ன சொல்ற, வர்ஷினியோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும், ஜானு அம்மா குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிலாம் நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாரும் ஏற்பாடு பண்ணினீங்க, இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லவும் பாத்தியா வர்ஷினி இப்ப மாதிரி உன்னோட உண்மையான முகத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பிரபுக்கும் குறிஞ்சநாதனுக்கும் அவங்க பிரபுவோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இது, நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணினாங்க. இதுல வர்ஷினியும் இவனை பத்தின உண்மை தெரியாம அவளும் இதுல மாட்டிக்கிட்டா, ஆனா வர்ஷினியை ஏமாத்துறதுக்காக நீ என்னென்னமோ பிளான போட்ட, ஆனா கடைசியில எல்லா பிளானையும் உடைச்சு எரிஞ்சுட்ட பத்தி அப்படின்னு சொல்லவும் உடனே இசை சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன பார்த்துட்டு இருக்கிற பாரு, உன் கண் முன்னாடியே வர்ஷினியோட கல்யாணத்தை நடத்தி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சேது உன்னை விட வர்ஷினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை எங்க தேடினாலும் கிடைக்க முடியாது, அதனால நீ போய் வர்ஷினி கழுத்துல தாலியை கட்டு அப்படிங்கவும் உடனே கணேசும் அவங்க அம்முதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ தமிழ் நம்மளுக்கு இந்த விஷயத்துல நம்மளுக்கு சாதகமா சொல்லிட்டு அப்படின்னு சந்தோஷப்படவும் என்ன செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ மணமேடையில போய் உட்காரு, வர்ஷினி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வர்ஷினி அதுக்கு சம்மதம் சொல்லி அவங்களும் மணமேடையில உட்காருதாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பிரபுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. உடனே பார்த்தோம்னா ஜானு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐயரே, 2 ஜோடிகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா 2 ஜோடிகளை போய் மணமேடையில உட்காருந்தாங்க. இப்ப பிரபு இதை பார்த்துக்கிட்டே இருக்கவும் இப்ப சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு என் தங்கச்சிக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதை பார்த்து ரசிச்சுட்டு நீங்க இருந்து கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா சேது கையில தாலியை கொடுக்கவும் அப்ப வர்ஷினி காலத்துல அவங்க சேது தாலி கட்டி இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற குறிஞ்சநாதனுக்கும் அவங்க பிரபுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா அரவிந்த் கையில தாலியை கொடுத்து அவங்க தேன்மொழி காலத்துல கெட்ட சொல்றக்கூடிய நேரத்துல பிரபு பார்த்தோம்னா அவங்க ஓடி போய் அரவிந்த் கையில இருந்த தாலியை வாங்கி தேன்மொழி காலத்துல அவங்க தாலியை கட்டி இருந்தாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத அவங்க ஜானு குடும்பத்துல உள்ள அவ்வளவுமே அதிர்ச்சி அடையவும் இதை பார்த்துட்டு இருக்கிற குறிஞ்சநாதனும் அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு ஒண்ணு புரியல. ஆனா என்ன நடந்ததோ, ஆனா ஜானு குடும்பத்துல அவன் பிரபு போயிட்டான் அப்படிங்கறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கவும் இப்ப பிரபு தேன்மொழி கழுத்துல தாலி கட்டினதுமே பாத்தியா தமிழ், உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியாச்சு பாத்தியா, இப்ப உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கவும் அப்ப பார்த்தோம்னா சிபி அப்படியே ஆவேசமா போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க பிரபுவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பிரபு மணமேடையில பிடிச்சி கீழே தள்ளி விடவும் அப்போ அங்க விளக்கு இருக்குது அதை எடுத்துட்டு அவங்க பிரபுவோட கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது தமிழ் பிடிக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா தமிழ் சொல்றாங்க, இப்படி நீ பண்ணிட்டியடா அப்படிங்கும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க பிரபு அவங்க சந்தோஷத்தோட சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பழி வாங்கணும், என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னீங்களா, இப்ப பாத்தீங்களா ஒட்டு மொத்தமா உங்களை நான் பழி வாங்கிட்டேன், இப்போ உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கவும் அப்படியா இப்பவே பாரு
பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ உடனே சிபி வந்து பார்த்தோம்னா தேன்மொழி கிட்ட சொல்றாங்க, தேனு இவன் கட்டின தாலிக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்காதம்மா, நீ தாலியை கழட்டி போடு அப்படிங்கவோ அப்ப ஜானுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஆனா இந்த மாதிரிக்கு அயோக்கியம் கையாலெல்லாம் தாலி வாங்கணும்னு அவசியமே கிடையாது, அதனால இந்த தாலியை கழட்டி போடு அப்படிங்க. இப்ப அரவிந்த் வந்து சொல்றாங்க, ஆமா தேன்மொழி அந்த தாலியை கழட்ட நான் உன் கழுத்துல இவ்வளவு வேற முன்னாடி நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன் அப்படின்னு அரவிந்த் சொல்லவோ பாத்தியா அரவிந்தே வந்து சரின்னு சொல்லிட்டாரு, தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ எதுக்காக பாத்துட்டு இருக்கிற அந்த தாலி கழட்டி போடு அப்படிங்கவும் இப்ப ஜெயராணி பார்த்தோம்னா அவங்க வந்து பரதா போட்டுக்கிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப வந்து ஜெயராணி கிட்ட அவங்க தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஜெயராணி அன்னை அழாத, தமிழும் சிபிஎஸ் ஜானுமாவும் இருக்கிறாங்களா, கண்டிப்பா நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சிபியும் தமிழும் ஜானும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தேன்மொழி நான் சொல்றதுக்கு எல்லாம் இந்த தாலியை கலட்டி தூக்கி உன் முகத்திலே வீசி எறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா தேன்மொழி பிளாஷ்பேக்கா ஒரு கதை காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல பார்க்கும்போது ப்ரோ வந்து வர்ஷினியோட ரூமுக்கு வரவும் அப்போ வர்ஷினிட்ட வந்து சொல்றாங்க, வர்ஷினி உங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க பாரு அப்படிங்கும் போது உடனே வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்துதான் வர்ஷினி போனதுக்கு அப்புறமா அவங்க பார்த்தோம்னா ப்ரோ வந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ள போறாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் அவங்க பின்பக்க வழியோட வந்து அவங்க செவரேறி குதிச்சு அவங்க போறத தேன்மொழி பார்த்து பார்த்ததுமே எதுக்காக பிரபு இந்த மாதிரிக்கு செவரேறி குச்சி போயிட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியலையே, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரபு வந்து அவங்க பைக்ல போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா தேன்மொழி வந்து அவங்க ஆட்டோல அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குடன் மறுக்கி இருக்குது, அந்த குடோன்ல வந்து அவங்க நேரம் அவங்க போகவும் அப்போ வந்து தேன்மொழி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரபு வந்து பார்த்தோம்னா குறிஞ்சநாதனை சந்திச்சது மட்டும் இல்லாம குறிஞ்சநாதனை கெட்டு பிடிச்சு அவங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கவும் இது தேன்மொழி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் தான் வந்து இவங்க அப்பா கிட்ட சம்பந்தமே இல்ல தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனா இப்ப என்னன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா பிள்ளைய எப்படி பாஸ்டா காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துதான் பார்த்தோம்னா தேன்மொழியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா குறிஞ்சிநாதனோட நிக்கிறத பார்த்ததுமே தேன்மொழி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, நம்ம அப்பா இவங்க கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் நம்ம அப்பா காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில பார்த்தோம்னா நம்ம அப்பா வந்து இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கிறாரா, அப்போ என்னமோ நடக்குது, இப்பவுமே போய் நம்ம போய் அதாவது மாமா கிட்டையும் நம்ம அக்கா கிட்டையும் உண்மை சொல்லிடலாம் அப்படின்னு தேன்மொழி அங்க இருந்து போகவும் அப்ப ப்ரோ வந்து பிடிச்சிருந்தாங்க, என்ன தேன்மொழி இங்க நடந்தது எல்லாத்தையும் நீ பாத்துட்டியா, இப்ப என்ன உங்க அக்கா கிட்டையும் சிபி கிட்டையும் சொல்றதுக்காக போறிய அப்படிங்கப்போ உடனே வந்து தேன்மொழி ஆமா நீ எப்படிப்பட்டவங்கிற உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படிங்கும் போது உன்னை விட்டா தானே நீ சொல்லுவ அப்படின்னு ப்ரோ வந்து சொல்லவும் பாரு என்ன தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படி உன்னை விடணும்னா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் அதை நீ கேட்டுக்கிட்டு போ அப்படிங்கும் போது உடனே தேன்மொழி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், உங்க அப்பா எங்கிட்ட தான் இருக்கிறாரு, உங்க அப்பாவோட கதையை அடுத்த நிமிஷமே நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தேன்மொழி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இது பிளாஷ்பேக்கா அவங்க நினைச்சு பாக்குறாங்க, நம்ம அப்பா வந்து அவங்ககிட்ட தான் இருக்கிறாரு, அவரோட உயிரை காப்பாற்றணும்னா இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிபியும் தமிழும் வந்து அவங்க தேன்மொழிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தேன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற, அவன் கெட்டின தாலியை தூக்கி வீசுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும் அப்ப தேன்மொழி பார்த்தோம்னா தாலியை கலட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப ப்ரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன ப்ரோவுக்கு ஏற்கனவே தன் தேன்மொழியோட அப்பா வந்து நம்ம கிட்ட இருக்கிறாருங்கிறது தேன்மொழிக்கு தெரியும், அதனால அவங்க அப்பாவை ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லிட்டு தான் தேன்மொழி கண்டிப்பா வந்து இந்த தாலியை கலட்டி தூக்கி வீச மாட்டா அப்படின்னு பிரபு வந்து முடிவெடுத்திருந்தாங்க. இதனால சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும் அப்ப தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் தின்னு இந்த மாதிரிக்கு தாலி கலட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவன் நல்லவன் கிடையாது, அவங்ககிட்ட இருந்து வர்ஷனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க போராடி இருக்கிறோம், ஆனா கடைசியில ஓங்கலத்திலே அவன் தாலியை கட்டிட்டான், அவன் அதை தாலியை கட்டுறதுனால அவனை நீ ஒரு புருஷனா இல்ல மனுஷனா கூட அவனை ஏத்துக்க முடிய கூடாது, அதனால அவன் கட்டின தலையை தூக்கி வீசி ஏறி அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜானுவும் சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா தேன்மொழி வந்து அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்ன இருந்தாலும் சரிதான், என் கழுத்துல தாலி ஏறியாச்சுது, அவன் நல்லவனோ கெட்டவனோ இன்னமும் நான் அவன் கூட இருக்கிறதாங்க சரி அப்படிங்கவோ இது கிட்டதுமே சிபி வந்து பதறுதாங்க, என்ன தேன்மொழி நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் சொல்றதுக்கு எல்லாம் அவன் எவ்வளவு மோசமானவனு தெரியும், அதனால வந்து நீ அவன் கூட போனாக்கி உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னை கூட்டிட்டு போய் அவன் கஷ்டப்படுத்துவான், அதனால இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாமா, அரவிந்த் பாரு உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் சொல்றதுக்கு அந்த தாலி கழட்டி வீசி அரவிந்த் உன் கழுத்துல எல்லாரும் முன்னாடி தாலியை கட்டுவார் அப்படிங்கிறாங்க. ஆனா தேன்மொழி வந்து தன்னுடைய அப்பாவை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தாலி கலட்ட மாட்டேன்னு முடிவு எடுத்துருந்தாங்க. இதனால வந்து எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க, வர்ஷினியை நம்ம பிரபு கிட்ட இருந்து காப்பாற்றணும், ஆனா தன்னுடைய தங்கச்ச வாழ்க்கை அவங்க கையில போய் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.